தமிழகத்தில் நல்லாட்சி செய்து வருவதால் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என விழுப்புரத்தில் கிராம சபை கூட்டத்தில் விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய அடுத்துள்ள மரகதபுரம் ஊராட்சியில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கிராமத்திற்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகளை நேரடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் தலைமைக்கும் தெரிவிக்கும் விதத்தில் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்ட விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் பேசுகையில், சமதர்மம், சகோதரத்துவம், சமூக நீதி போன்ற அடிப்படையில் நல்லாட்சி செய்து வரும் தமிழக முதலமைச்சருடைய நல்ல திட்டங்கள் அடிப்படையில் இன்று பல்வேறு திட்டங்கள் மூலம் பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றார்கள். அதனால் மக்களுடைய தேவைகளை புரிந்து அறிந்து செயல்படக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் என பெருமிதமாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் தெரிவித்தார். அந்த உள்ளாட்சி பொலிவுடனும் வலிமையுடனும் இருந்தால்தான் அரசுடைய திட்டங்கள் கடைகோடி மனிதனுக்கும் சென்றடையும் என்பதை நினைவில் கொண்டு நாம் பணியாற்றிட வேண்டும். இன்று கிராம சபை கூட்டத்திலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் தீர்மானத்துக்கு ஒப்பானது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கிராம சபை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து அதற்கேற்ப செயலாற்றிட வேண்டும். அதாவது நாம் எல்லாம் ஓட்டு போடுவோம், அதாவது சட்டமன்றத்திற்கு ஓட்டு போடுவோம், ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளாட்சி மன்றத்திற்கு எல்லாம் ஓட்டு போட்டு பிரதிநிதியை நீங்கள் அனுப்புகிறீர்கள் அந்தந்த மன்றத்திற்கு. ஆனால் இந்த கிராம சபையில தான் நீங்கள் அத்தனை பேரும் பங்கு பெற்று கலந்துரையாடி இந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை கலந்து ஆலோசித்து அதற்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க இந்த கிராம சபை கூட்டம் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும். இந்த மாநில தமிழ் முதலமைச்சர் சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம், பெண் உரிமை, மாநில சுயாட்சி, இளைஞர் நலம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதனாலதான் இந்த கிராம சபைகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு அவரே நேரடியாக சென்று ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தை எல்லாம் நடத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.